உலக மக்களே வணக்கம். ஏழை மக்களே வணக்கம். ஏழைங்களுக்கு என்ன கஷ்டம்? என்ன இப்படி பொசுக்குன்னு கேட்டுவிட்டுன்றீங்களா? சொல்லுங்க மக்களே, ஏழைங்களுக்கு என்ன கஷ்டம்? ஏழைங்கள் வீட்டு சோறு சாப்பிட்டா உடம்புல நோய் இருக்காது. இது உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க மக்களே. ஏழை மக்கள் இருக்காங்கள, அவங்க வீட்டில் சோறு சாப்பிட்டா அவங்க சாப்பிட்ற சோறுலேயும் நோய் இருக்காது. சாப்பாடில் இல்லை, நம்ம உடம்புல இருக்க உழைப்பில். சரிங்களா? அடுத்து பணக்காரங்க வீட்டில் சோறு சாப்பிட்டா நோய் இருக்கு. அவங்க குண்டக்க மண்டக்கா சாப்பிடுவாங்க, குண்டக்க மண்டக்கா உழைக்க மாட்டாங்க. அப்போ நோய் இருக்குல்ல, ரசிக்காதில்ல. உண்மையா ஏழை மக்கள் 10 பொருளில் 6 பொருள் போடுவீங்க, 8 பொருள் போடுவீங்க, இல்லை 7 பொருள் போடுவீங்க. முழுசாக 10 பொருள் போட்டு சமைக்க மாட்டேங்க. உண்மை தானே? வரலாறு என்ன சொல்லுதுண்டா, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்றது. சாப்பாடு கூட அதிகமாக சாப்பிடக்கூடாது. அப்போ பணக்காரங்க வீட்டு சமையலில் 10 பொருளும் முழுசாக இருக்கும், இன்னும் 2 எக்ஸ்ட்ரா வர போடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி ஏழை மக்கள் என்றைக்கும் கவலைப்படவே கூடாது. சரிங்களா? நம்ம உழைப்பில் நோய் விட்டு போயிடும். அவங்க என்னதான் மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் நோய் விட்டு போகாது. சரிங்களா? இது எப்படின்னா, நம்ம ஒவ்வொரு மனிதனும், சரிங்களா, பணக்காரன் ஆன்மா நீங்கள் நினைக்கிறீங்கள நம்ம ஏழையாக இருக்காம்ட்டு. பணக்காரன் ஆணும்ட்டு நினைக்கிறவங்க கடவுளை விட்டுருங்க. சரிங்களா? உழைப்பை மட்டும் தேடுங்க. கண்டிப்பாக நீங்களும் பணக்காரங்கள் ஆயிடுவீங்க. முயற்சி செஞ்சு பாருங்க. சரிங்களா மக்களே? விடுமுறை